இது திருநெல்வேலியில் அகஸ்தியர்புரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குறேன். ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். நம்ம இது சார் வெளிநாட்டுக்கு இருக்காங்க, அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்முடைய வீடியோவை பார்த்துட்டு நம்முடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, சோலார் சிஸ்டம்னா என்ன, அதனால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுடைய பல வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்தீங்கனாலே புரிஞ்சுக்கலாம். அதனால் நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் போடுறதே நம்ம வீட்டு கரண்ட்டு பில்லை 0 ஆக்கணும் அப்படிங்கிறது தான். எனக்கு தேவையான மின்சாரம் முழுவதையும் என் மாடியில் இருக்கிற சோலார் பேனல் மூலியமாக நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன். கவர்மெண்ட்டுக்கு நெட்வொர்க் சார்ஜு அப்படின்னு ஒரு கிலோவாட்டுக்கு 85 ரூபான்னு வச்சுக்கோங்க உதாரணமாக. அது மட்டும்தான் நான் கட்டுறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தோட பெனிஃபிட்டு. இதுக்கு அரசாங்கம் என்ன உதவி செய்யுது அப்படின்னா 78,000 மானியம் கொடுக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 78,000 மானியம் கொடுக்குறாங்க. இதுவே பாண்டிச்சேரியில் இன்னொரு 30,000 கூட கொடுக்குறாங்க. 1,08,000 மானியமாக கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது சார் எல்லா விதமான முன் விசாரணைகளையும் முடிச்சுட்டு நம்மகிட்ட பதிவு பண்ணிவிட்டு அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட நம்ம என்ன தேவையான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி சைட் விசிட் பார்த்து அதுக்கு தேவையான இடங்களை தெரிவு செஞ்சு முழு இன்ஸ்டாலேஷன் முடித்து கொடுத்துட்டு அவங்க ரெடி கேஷ்லேயே பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சப்சிடி வாங்கி கொடுத்து இபி மீட்டரையும் வாங்கி கொடுத்துட்டு இன்றைக்கி நல்ல நிலையில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். இந்த மாதிரி நம்ம முழு ஏற்பாடுகளையும் நம்மவே பண்ணிட்டோம். நீங்கள் உள்ளூரில் இல்லை, நான் வெளியூரில் இருக்கேன், என்ன சார் பண்ணுறது, நான் பக்கத்தில் இருந்தால் தானே இந்த வேலைகளெல்லாம் பார்த்து முடிக்க முடியும் அப்படின்னு யோசிக்க வேண்டியதில்லை. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இந்த மாதிரி சோலார் மின் அமைப்புகளை தமிழ்நாடு முழுவதும் நம்ம தொடர்ந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் எந்தெந்த முறையில் பண்ணால் நல்லது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கோம். எங்கள் இன்ஸ்டாலேஷன் டீம் இதில் ரொம்பவே எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. அதனால் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய இபி சர்வீஸ் நம்பர் கொடுங்க. அதை நாங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு ஒரு இன்ஜினியரை அனுப்பி சைட் விசிட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன தேவைங்கிறத A to Z சொல்லிடுவோம். ஒரு தகவல் கூட எனக்கு தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நிலை வராது. அந்தளவுக்கு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருவோம். அப்போ கரெக்டான முறையில் இந்த சோலார் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அடுத்து வரக்கூடிய 25 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த சோலார் சிஸ்டத்தில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்கள் தேடி போனீங்கன்னா சோலார் பேனலை சுத்தம் பண்ணாமல் இருக்கிறது மட்டும்தான் பிரச்சனையாக வரும். சோலார் பேனலை சுத்தம் பண்ணலை, அதை சரியாக பராமரிப்பு பண்ணலை, 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே போட்டுட்டேன் அப்படின்னா தான் பிரச்சனை. ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கையாவது நீங்கள் துடைச்சிடணும். மழை காலங்களில் இந்த மாதிரி கழுவ வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு செப்டம்பர் மாதம் எடுத்துட்டிங்கன்னா செப்டம்பர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பராமரிப்பும் வராது. இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து அடுத்து ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் ஒரு 2 முறை 3 முறை நீங்கள் சோலார் பேனலை கழுவுனா போதும். அப்போ ஒரு வருஷத்துக்கே 3 முறை தான் சார் நம்ம சோலார் பேனலை கழுவணும். இதுதான் அடிப்படையான ஒரு மெயின்டெனன்ஸு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம வீட்டில் சோலார் போடலாம். மெயின்டெனன்ஸ் இல்லாமையே நம்ம தாராளமாக நம்ம வீட்டுக்கு தேவையான மின்சாரம் முழுவதையும் பயன்படுத்திக்கலாம். இதை எல்லாமே நம்முடைய அடுத்தடுத்த வீடியோவில் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வரேன். அதனால் இவங்க எல்லா தகவலும் கேட்டுக்கிட்டு நீங்கள் கும்பகோணத்துலேருந்து எங்களுக்கு திருநெல்வேலியில் பண்ணி கொடுத்துருங்க, அதுக்குரிய எல்லா ப்ராசஸும் பண்ணிடுங்கன்னாங்க. நம்ம எல்லாமே A to Z RECயில் பண்ணுறதுலேருந்து ஆன்லைனில் நம்ம இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலைகளையும் நெட் மீட்ரு வாங்கி கொடுக்குற வரைக்கும் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி ரொம்ப அருமையாகவே பண்ணி கொடுத்துட்டோம். இன்வெர்ட்டர் நமக்கு 10 வருஷம் வேரண்டியோடு கொடுக்குறோம். அதே மாதிரி BOSன்னு சொல்லுவாங்க, பேலன்ஸ் ஆஃப் சிஸ்டம். இது எல்லாத்துக்கும் 5 வருஷம் பராமரிப்பு நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம். அதேமாதிரி சோலார் பேனலுக்கு 25 வருஷம் வேரண்டி கொடுத்துட்றோம். 10 வருஷம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வாரண்டி. இப்படி நாங்கள் ஒன்றுக்கும் ரொம்ப அற்புதமான சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்றோம். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கவலையே இல்லாமல் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம். ஏன்னா அரசாங்கமும் அதை தான் அவங்க மேண்டேட் பண்ணுறாங்க. ஒரு 5 வருஷம் உங்களுக்கு குறைந்தபட்சம் நாங்கள் உங்களுக்கு ஓட்டி கொடுத்துடணும், அதில் எந்த பிரச்சனையும் இருந்தாலும். இப்போ இது டிஃபெக்ட்னாலேயோ அல்லது மற்ற வேணும்னே செஞ்ச செயல்னாலேயோ ஏற்படக்கூடிய மற்ற விதமான பராமரிப்புகளுக்கு ஆகாது. இப்போ இயல்பாகவே அதோட இயல்பான வேர் அண்ட் டேர்னு சொல்லுவாங்க, அதோட தேய்மானங்கள்னாலேயோ இயல்பான யூசேஜ்னாலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நாங்கள் மாற்றி கொடுக்க வேண்டிய ஒரு கடமையில் இருக்கோம். இது ஒன்று. 2வது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆன் கிரிட் சிஸ்டம், சோலார் சிஸ்டம் போடும்போது நம்ம வீட்டில் ரொம்ப முக்கியமான கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. இதுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் போடணுன்னா போட்டுக்கலாம். உதாரணமாக ஒரு சோலார் சிஸ்டம் 3 கிலோவாட் போட்டிங்கன்னா 1,200 ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் வருது. இந்த இன்சூரன்ஸில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேனலை யாராவது திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த பேனலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி இயற்கை இன்னல்கள், பெரிய புயல், பெரிய கல்மழை இது மாதிரி ஏற்பட்டு போய் அதனால் பேனல் உடஞ்சி போச்சு, ஸ்ட்ரக்சர் உடஞ்சி போச்சு அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸில் உங்களுக்கு காப்பீட்டு தொகை கிடைக்கும்.
இது மாதிரி நிறையா ஓரியண்டல் இன்சூரன்ஸு, இந்த மாதிரி இந்த நேஷ்னல் இன்சூரன்ஸு, இது மாதிரி கம்பெனிலேருந்து இன்சூரன்ஸ் உங்களுக்கு போட்டு குடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு ரூ. 1200 வருது. அப்போ நீங்கள் இதை ஒரு சிறிய தொகையை நீங்கள் கட்டிட்டு வந்துட்டீங்கன்னா கூட, அடுத்த நீண்ட நாட்களுக்கு நம்மால் இந்த இன்சூரன்ஸ் மூலியமா பேனல்களை காப்பாற்றிக்கிட முடியும். அந்த மாதிரி வசதியும் நம்ம செஞ்சு தரோம். சார் எங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னா, நீங்கள் அதுக்குரிய ப்ரீமியம் கட்டி கொடுத்துட்டீங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்து உங்கள் பேர் முகவரியிலேயே உங்களுடைய முழுமையான டாக்குமெண்ட்டை, இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்டை கொடுத்து அனுப்பிடுறோம். இந்த மாதிரி கூடுதல் பாதுகாப்பையும் நீங்கள் அந்த சோலார் பேனலுக்காக வாங்கிக்கலாம். அப்போ பாருங்கள் எவ்வளோ வசதிகள் இப்போ கிடைக்குது. பேங்க் லோனு கிடைக்குது, சப்சிடி கிடைக்குது, அது கூட இன்சூரன்ஸும் கிடைக்குது. பராமரிப்பு 5 ஆண்டுகளுக்கான பராமரிப்பும் கிடைக்குது. 10 வருஷம் லாங் லைஃப் இன்வெர்ட்டரும் கிடைக்குது. இதிலேயே நீங்கள் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் போட்டுட்டிங்கன்னா, கரண்ட்டு கட் ஆகும்போதும் நம்ம வீட்டில் பவர் இருக்கும். இப்படி மல்டிபிள் ஆப்ஷனோட சோலார் சிஸ்டம் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். இதையெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு எதாவது தேவைன்னா கூப்பிடுங்க.